Hi friends, welcome to Keerthi வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டார்டர் டிஷ் தான் பார்க்க போறோம். அது ஹோட்டல்ஸ்ல நம்ம நிறைய தடவை சாப்பிட்டுட்டு யோசிச்சிருப்போம். இது எப்படி செய்றாங்க? இவ்ளோ டேஸ்டா இருக்கே அப்படினு சொல்லிட்டு யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி டிஷ் இன்னைக்கு சிம்பிளா நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு வீட்லயே எப்படி செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கற மாதிரி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் மஷ்ரூம் டிக்கா. வாங்க இப்போ இந்த மஷ்ரூம் டிக்கா செய்யிறதுக்கு என்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் வேணும், எப்படி மேரினேட் பண்ணனும், எப்படி குக் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கீர்த்தி வீட்டு சமையல் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ இதுக்கு இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கு மஷ்ரூம் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக இந்த டிக்கா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மஷ்ரூம்ஸ் கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நான் மஷ்ரூம் செய்கிற பிளானில் இல்லை, கிரேவி செய்கிறதுக்காக வாங்கின மஷ்ரூம் இதுவும் செய்யலாம். பட் நம்ம கிரில்லு இல்லைனா ஓடிஜி அவன் இல்லாமல் இன்றைக்கி ஜஸ்ட் தோசைக்கல்லே செய்ய போகிறதுனால இந்த மாதிரி மஷ்ரூம்ஸாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். நீங்கள் டிக்கா செய்கிற பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இது மாதிரி சின்ன மஷ்ரூம்ஸாக எடுத்துக்கோங்க. நார்மலாகவே மஷ்ரூம்ஸில் நிறைய ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதை நீங்கள் அதிகமாக ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. ஒரு நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் மஷ்ரூமில் இருக்குது. வாங்க இப்போது இதுக்கு நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, மிளகாத்தூள் ஒரு 1.5லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதில் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லெமன் ஒரு 1/2 லெமனை நான் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த கொட்டையெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. இது மிக்ஸ்டு ஹர்ப் இல்லைனா ஆரிகானோன்னு சொல்லுவாங்க. இது இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. இதுக்கு பதிலாக ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெங்காயத்தை இது மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன் நான். இதில் மஷ்ரூம் மட்டும் ஆட் பண்ணல, இதுவும் ஆட் பண்ணுறேன் நான் இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு. இந்த மாதிரி கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வேறு கலர் எல்லோ, ரெட் கலர் கேப்சிகம் கிடச்சாலும் ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கடலை மாவு இது நார்மலாக ஆட் பண்ண மாட்டாங்க, இது எங்கள் வீட்டில் ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும், அதனால நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இங்கே இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க, பட் கடலை மாவும் ஆப்ஷனல் தான். கடலை மாவு நான் எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேட்டர் நல்லா திக்காக அந்த மஷ்ரூம் மேலேயும் ஆனியன் கேப்சிகம் மேலேயும் பிடிக்கிறதுக்காக நான் கடலை மாவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இதுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் தயிர். தயிர் நல்லா கெட்டியாக கொஞ்சம் புளிக்காத தயிராக இருக்கணும். தயிர் சப்போஸ் புளிச்சிருச்சு, ரொம்ப புளிச்சிருச்சு, வேறு ஆப்ஷனலே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, லெமன் ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் தயிர் நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும். யோகட் இருந்தால் இன்னும் நல்லது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வாங்க இப்போது இதை ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் உங்கள் மஷ்ரூம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு 200 மஷ்ரூம்ங்கிறதுனால ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் நான். அதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், ஆரிகானோ ஆர் மிக்ஸ்டு ஹர்ப், இஞ்சி பூண்டு விழுது, கடலை மாவு. நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு விஸ்கு வச்சு எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் இந்த பேட்டரை நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்ல பேஸ்ட்டாக கலக்கியாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போது நல்ல பேட்டர் இது மாதிரி நல்ல ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிறப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நார்மலாக இதுக்கு ஒரு நான் டிப்ஸ் சொல்கிறேன். இது நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் டே செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு நைட்டே இந்த மசாலாவை நல்லா தடவி, இந்த மஷ்ரூம்ஸ் மேலே மசாலாவெல்லாம் தடவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. நல்ல ஒரு ஜூஸியாக எப்படி சொல்கிறது, உள்ளார மஷ்ரூம்ஸ்குள்ளார இது எல்லாமே இறங்கி இருக்கும். இல்லைனா ஒரு மினிமம் ஒரு 4 ஹவர்ஸாவது இந்த மஷ்ரூம்ஸை ஊற விடுங்க, மேரினேட் பண்ணி ஊற விடுங்க. இதே மாதிரி நான் எல்லா மஷ்ரூம்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்து வச்சுருக்கேன் கேப்சிகம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மஷ்ரூமு, வெங்காயம், கேப்சிகம் எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணியாச்சு.
இது மேலே ஜீரக பொடி இருந்தால் ஜீரக பொடி, இல்லைனா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லைனா அரிகானோ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நான் இப்போ ஒரு 4 hours இதை மேரினேட் பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், நைட்டு ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, மஷ்ரூம்ஸ்குள்ளார நல்லா இறங்கியிருக்கும். அப்படி டைம் இல்லைனா மினிமம் ஒரு 4 hours இது ஊறணும். ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆயிடுச்சு, நல்லா மேரினேட் ஆகி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு தடவை நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. கீழே இருக்கிறது மேலேயும், மேலே இருக்கிறது கீழேயும் போய்க்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு, இந்த ஸ்டேஜில் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்கிற இதை குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பட்டர். இது அன்சால்டட் பட்டராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இதை நான் ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி உடன் ஸ்கியூவர்ஸ், சப்போஸ் இந்த உடன் ஸ்கியூவர்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்டீல் ஸ்கியூவர்ஸ் இருந்தாலும் ரொம்ப நல்லது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது மாதிரி ஸ்கியூவர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இதில் நான் ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இந்த மஷ்ரூம்ஸை ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஒரு மஷ்ரூம் எடுத்துக்கோங்க, நல்லா மசாலாவில் திரும்ப கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கியூவருக்குள்ளார இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்கியூவர் ரொம்ப சின்னது தான், ரொம்ப பெருசு கிடையாது. அண்ட் தென் ஒரு கேப்சிகம், அண்ட் தென் ஒரு ஆனியன். இதே மாதிரியே உங்கள்கிட்ட எவ்வளோ மஷ்ரூம்ஸ் இருக்கோ அவ்வளோ மஷ்ரூம்ஸையும் நல்லா இதே மாதிரியே ஆல்டர்னேட்டில் வச்சு இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பொட்டேட்டோ பிடிக்கும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இதில் பொட்டேட்டோ பிடிக்கும்னா பொட்டேட்டோ ஸ்லைஸாக இந்த ஆனியன் கூடவே ஸ்லைஸாக ஆட் பண்ணி பொட்டேட்டோவும் போட்டு இதில் ஃப்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும், நாங்கள் செஞ்சு பார்த்துருக்கோம், நல்லாயிருக்கும். எப்போவுமே உங்கள் மஷ்ரூம் சைஸை விட ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. உங்களோட கேப்சிகம், ஆனியன் எல்லாமே மோரோவர் எல்லாமே ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் ஈக்குவலாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப்சிகம்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். எதுக்காகனா இந்த மாதிரி பெரிய மஷ்ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது அதை வந்து ஆல்டர்னேட்டாக வைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான். ஸோ உங்கள் சைஸ் ஆஃப் மஷ்ரூமை பொறுத்து ஆனியனையும் கேப்சிகத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ நான் ஒரு ஸ்கியூவர் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கலாம், அடுத்தடுத்த ஸ்கியூவர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ நம்ம மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்ல ஸ்கியூவர்ஸில் அடுக்கியாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா 1 by 1 மஷ்ரூமு, ஆனியனு, கேப்சிகம். நான் சொன்னல இந்த பெரிய மஷ்ரூமுக்காக தான் இந்த பெரிய சைஸ் கேப்சிகம் வெட்டியிருந்தேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சப்போஸ் கிரில் பேன் இருந்துச்சு அப்படின்னா கிரில் பேனில் வைக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட கிரில் பேன் இல்லை, அதனால் நான் தோசைக்கல்லில் தான் இதை செய்ய போகிறேன் இன்றைக்கி. எதில் வச்சாலுமே நீங்கள் கிரில் பேனாக இருக்கட்டும், அவனாக இருக்கட்டும், ஓடிஜியாக இருக்கட்டும், இல்லை நம்ம நார்மலாக இப்போ செய்கிற தோசை தவாவாக இருக்கட்டும், எதுலையாக இருந்தாலும் மேலே நீங்கள் எந்தளவுக்கு ஆயில் தடவுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மஷ்ரூம் குள்ளார நல்லா ஜூஸியாக இறங்க ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிடும்போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போது இதை நான் பார்த்து தோசை தவாவில் எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் சப்போஸ் இதுக்கு தோசை தவா யூஸ் பண்ணுறீங்களா, டெய்லிக்கு யூஸ் பண்ணுற தோசை தவா இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் பழைய பேனாகவே இருக்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறது. அதில் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா அந்த தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது உங்களோடது இதை விட நல்ல பெரிய தவாவாகவே இருந்தாலுமே நீங்கள் ஒரு 2 பீஸாகவே போட்டு இதை குக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எப்படி இதை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இது கரெக்டாக ஒரு 2 minutes ஒரு பக்கம் இருக்கட்டும். 4 பக்கமுமே ஒரு 2 minutes திருப்பி விட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கலர் வர்றது. அடுப்பை ஒரு மீடியம் லோலே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியம் லோவில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இந்த சைடு எந்த சைடு இது மாதிரி குக் ஆகிருக்கோ அந்த சைடு கொஞ்சம் பட்டர் ப்ரஷ் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம இப்போ கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா இந்த 2 நான் வச்சுருக்கேன், இந்த 2 ஸ்கியூவரே ஒரு 200லேருந்து 250 வரைக்கும் ஆகும் நமக்கு. நம்ம வீட்டிலையே செய்கிறது, நமக்கு தெரிஞ்ச இன்க்ரீடியன்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ். அதனால் இப்போ அது மொத்தமான செலவே பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா கூட வராது. வீட்டில் செஞ்சு கொடுத்த திருப்தியும் இருக்கும், குழந்தைங்களுக்கு நம்மளாக செஞ்சு கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் நமக்கு. நல்லா இதே மாதிரியே நல்லா ரொட்டேட் பண்ணி சுடாதுங்க. இது உடன்னாலும் சுடாது, நீங்கள் பயப்படாமல் இது பண்ணலாம். இப்போ இதே மாதிரியே செவந்து வர அந்த சைடு பட்டர் தடவிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மசாலா லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அது மேலே லைட்டாக மசாலாவையும் கோட் பண்ணுங்கள். பட்டர் தடவிட்டு ஒரு லேயர் மசாலா லெஃப்ட் ஓவர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள்
கர்ட் இப்போ நல்லா திக்காக போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மசாலா லெஃப்ட் ஓவர் இருக்காது. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் ஏன் பழைய பேன் எடுக்க சொல்லியிருக்கேன்னு. ஏன்னா நீங்கள் இது பண்ணி முடிச்சுட்டு இமீடியட்டாலாம் அதில் தோசை திரும்ப வாக்க முடியாது, கஷ்டம். இது மாதிரி இது ரொம்ப நேரம் ஹீட் ஆகுதுல்ல, அதனால் நம்மளால் தோசை இமீடியட்டாக செய்ய முடியாது. அதனால தான் நான் கொஞ்சம் பழைய பேனு இல்லை நீங்கள் வேறு எதுக்காவது ஸ்பெஷலாக வச்சுருக்க பேன் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். இது இப்போ நான் மசாலா மேலே ஊற்றுனல்ல அந்த மசாலா தான். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கணுன்னாலாம் ஊற்றாதீங்க. நான் இது மேலே போட்டோன்னா இந்த மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து அந்த மசாலாவை எடுத்து அது மேலே நான் ஊற்றி வச்சேன். இது மாதிரி கொஞ்சம் பட்டர் தடவுனீங்கனாலே கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா குக் ஆயிடுச்சு. மஷ்ரூம்ஸ்லாம் நல்லா சின்ன சின்னதாக ஆயிடுச்சு. நம்ம வைக்கும்போது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பாருங்கள். அந்த தண்ணியிலே தான் பாதியும் வெந்திருக்கு. சூப்பராக ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான மஷ்ரூம் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே மற்றது எல்லாத்தையும் நான் பேனில் போட்டுட்டு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சேஞ்ச் ஓவர் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் நெய்யோ பட்டரோ ஆயிலோ, அது உங்களோட கன்வீனியன்ட். நிறைய பேர் நினைப்பீங்க இந்த ஸ்கியூவர்ஸ் இல்லைன்னா செய்ய முடியாதா அப்படிங்கிறது. இந்த ஸ்கியூவர்ஸ்லாம் சும்மா அரேஞ்ச் பண்ணுறதுக்காக தாங்க. இந்த மசாலாலாம் பரட்டிட்டு டேரெக்டாக நீங்கள் மீன்லாம் வறுக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு கூட வறுக்கலாம். இந்த ஸ்கியூவர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கவலையே பட வேண்டாம். இது மேலே லைட்டாக லெமன் புழிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இதோட பெஸ்ட் சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். இது இன்றைக்கி நாங்கள் ஹோம்மேடாக பண்ண மைனஸ். இதுவும் எங்களோட யூடியூப் சேனலில் வீடியோவாக வரும். நீங்கள் எப்போவுமே எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட கீர்த்தி வீட்டு சமையல் பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.